வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, தம்ப்லைனு டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் விளாகாக இருக்க போது, கொடைக்கானல் சம்மந்தப்பட்ட விளாகாக தான் இருக்க போது. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த விளாகில் என்னென்ன பண்ண போகிறேங்கிறது தெரியல. ஒன் டே ட்ரிப்பு கொடைக்கானல், சரிங்களா? நான் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் ஆள் இல்லை. ஸோ நம்ம கூட வந்து கொண்டரங்கி நாயகன், நம்ம பையன் பேர் கோகுலா, சரிங்க. அந்த பையன் வந்து நான் வந்து இன்ன வரைக்கும் கொண்டரங்கி நாயகன் சொல்லி சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அவர் அந்த பேர் வந்து மறந்து போயிடுது, சரிங்களா? அதாவது கொண்டரங்கி மலையை வந்து டெய்லி வந்து 3 டைம் ஏறிட்டு இறங்கிட்டு இன்றைக்கி வந்து இன்னையோட 752வது நாளுங்க. அந்த கொண்டரங்கி மலைங்கிற 4000 அடி ஹைட்டுங்க. மூலனூர் பக்கத்தில், திண்டுக்கல் மாவட்டம் மூலனூர் பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரம் மூலனூருக்கு சென்ட்ரல் இருக்குது. அந்த மலை ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அவரும் நானும் வந்து ஒன் டே ட்ரிப்பாக கொடைக்கானல் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுறோம். அது இல்லாமல் அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக கொண்டரங்கி மலை ஏறிட்டு இறங்கிட்டே இருக்கிறாரா. ஸோ அவருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து கொடைக்கானல் கூட்டு போயிட்டு ஜாலியாக நல்லா வயிற்றுக்கு நல்லா சாப்பிட போகிறோம், சாமி கும்பிட போகிறோம். நாளைக்கு காலையில் விட்டிய காலையில் நேரமே வந்து பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ண போகிறோம். பழனி தண்டாயுதபாணியை வந்து தரிசனம் பண்ண போகிறோம். தரிசனம் பண்ணிவிட்டு விடிய காலம் நாளைக்கு காலையில் வந்து கொண்டாந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் கொண்டாந்து அந்த கொண்டரங்கி நாயகன், அந்த பையனையே வருதுன்னா பேர் வேறு கோகுலா சம்திங் மறந்து வச்சுங்க, சரிங்களா? பேரே தெரியாமல் ஒருத்தங்க கொண்டு டூர் போகிற பாருங்களேன். ஸோ வந்து கொண்டாந்து விடணும். ஏன்னா அவர் வந்து நாளைக்கு வந்து 753வது நாள் வந்து மலை ஏறணும். தொடர்ந்து 1000 நாள் அவருடைய இலக்குங்க. ஐயோ, இங்கே வாருங்க மக்களே. அடாடாடாடா, நம்ம வண்டியோட சேர்ந்தாதாங்க 800 தாங்க. இங்கே வாருங்க. ஸோ உங்கள் அப்பா அட்டி சரியான அடி போல நினச்சாலே கருக்குங்குது மக்களே. சரி, ஓகே. நமக்கு பின்னாடி யார் இருக்கா? முருகன் இருக்கார். யாம் இருக்க பயமேன். ஸோ மக்கள்ஸ், வண்டியெல்லாம் போகும்போது பார்த்து போங்க. சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, பார்த்து சேஃப்டியாக ஓட்டுங்க, சரிங்களா? சரி, ஓகே. அதான் மக்களே, இதுதான் இந்த பிளானு. இப்போ நான் வந்து நம்ம ஊர்லேருந்து கிளம்பிட்டேன். நம்ம தம்பியுடைய ஊர் வந்து மூலனூருக்கு அந்த பக்கம் இருக்குது. இப்போ நான் வந்து நம்ம ஊர்லேருந்து முத்தூருக்கு ஒரு 10 கிலோமீட்ரு, அங்கேருந்து வெள்ளோயிலுக்கு எனக்கு இருந்து 20 கிலோமீட்டர், அந்த பக்கம் மூலனூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 30-35 கிலோமீட்டர் வரும். ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு போகிற வழி தான் தம்பி பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் பழனி வழியாக தான் கொடைக்கானல் ஹில்ஸ் ஏற போகிறோம். வண்டி வேறு வந்து ஆயில் வேறு சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ மக்கள்ஸ், அடுத்த கட்டமாக ஒரு 1000 ரூபாய்க்கு கேஸ் போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கேஸ் அடிக்கிறோம். 242 கட் ஆஃப் ஆகிடுச்சு. டேங்க் ஃபுல்லாகிடுச்சா இருக்குது. மக்கள்ஸ், ஒன்றும் இல்லைங்க. அதாவது இந்த கேஸ் மீட்டர் இருக்க மாதிரிங்க, இது வந்து இதை பாருங்கள் போயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக தான் காமிக்குது, ஆனால் எனி டைம் ஃபுல்லாக தான் காமிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் என்னென்னா கேஸு கம்மியாக இருந்தாலுமே ஃபுல்லாக தான் காமிச்சிட்டு இருந்துச்சா, அதனால தான் எனக்கு அளவு தெரியல. ஆனால் இப்போ அடித்தா கட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ வந்து உள்ளே ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி தான் அர்த்தம். இப்போ நான் எதுக்காக நிற்கிறேன் அப்படின்னா, ஆயில் இப்போ பேனட்டை நீக்கி ஆயிலை வந்து செக் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சோண்டு வாங்கி ஊற்றிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் அப்பளவே சொன்னேன்ல காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க மக்களே, 70 கியர் ஆயில். கியருமே கொஞ்சம் கடிக்குது, ஏன்னா 2 கிலோமீட்டர் சேர்த்து ஒன்றுங்காட்டி கடிக்குது. எல்லாமே மாற்ற வேண்டிய. கியர் பிரச்சனை இல்லை, ஸ்பார்க்கெலாம் பிரச்சனை இல்லை, இதுவும் பிரச்சனை இல்லை. இந்த இன்ஜின் ஆயில் தான் மேட்ரு. 74,000 இதில் மாற்றிருக்கோன்னு. இப்போ வந்து 76,000 சில்லற ஓடிருச்சு. 76,280 ஓடிருச்சு. ஸோ அதனால் வாங்க செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். பேனட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆயில் இங்கு வைக்கிறது மாதிரி தெரியலைங்க மக்களே. ரொம்ப நாள் ஆச்சு ஆயிலெலாம் செக் பண்ணுறதுக்கு. இல்லையே, நம்ம கரெக்டாக ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த டைம் கொஞ்சம் அது ஒரு பெரிய மேட்ரு. கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் கை கடிச்சிருச்சுங்க. ரொம்ப ஃபினான்ஷியல் டைட்டு. அதனால் 22ஆம் தேதிக்கு மேலே சேலரி வரும். சரி, அப்போ பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். என்னடான்னு பார்த்தா இது வேறு எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கலாம். அப்பா, ஒரு வழியாக அதை கண்டுபிடிச்சிட்டேங்க. இங்கே இருக்குதுங்க. இதைத்தாங்க போட்டு தொலைவுன்னு தொலைகிட்டு இருந்தேன். இதில் வந்து பார்க்கணும். இதை பாருங்க மக்களே, இங்கே இருக்குதில்ல, இதை வந்து தொடச்சிட்டேன். இப்போ நான் தொடச்சிட்டு உள்ளே விட்டு பார்க்கணும். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இது வந்து மினிமம், இது வந்து மேக்ஸிமம். மினிமத்துக்கு கீழே வச்சுன்னா ரொம்ப பிரச்சனை. சரி வாங்க அதே இடத்துல விட்டு பார்த்துடலாம். இது ஒரு ஹோல்ஸ் அங்கே இருக்கா? அவ்வளோதான், உள்ளே விட்டுட்டு எடுக்கணும். எடுத்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இருக்குதுங்க. மினிமத்துக்கு கீழேலாம் போகலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமத்திலே தான் இருக்குது. மேக்ஸிமம் இல்லை, மினிமம்க்கு மேக்ஸிமத்துக்கு சென்ட்ரல் இருக்குது. ஓகே மக்கள்ஸ்,
இதில் ரேடியேட்டர் தண்ணியெலாம் நேற்றே பாட்டேன். நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அப்போயே பாட்டேன். மக்களே, இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னோடய கிரெடிட் கார்டு வேறு பிளாக் பண்ணி வச்சுட்டானுங்க மக்கள்ஸ். நான் அதை நம்பிக்கிட்டு தான் வந்தேன். ஏன்னா கிரெடிட் கார்டு அம்மாட்ட வந்து 500 தான் காசு வாங்கினேன். எங்கிட்ட 1000 தான் இருந்துச்சு. இது உண்மையாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் சங்கட்டம் தான். இருந்தாலும் தாய் குளத்துட்டு 500 மட்டும் வாங்கினேன். 500 போதுங்க, ஒரு 500 கொண்டு வாடா அப்படின்னுச்சு. இல்லாமல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 500 மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கிரெடிட் கார்டை நம்பி வந்தேன். நல்லா வேலைங்க. ஏதோ எங்கள் அப்பா முருகன் புண்ணியத்தில் பாருங்க, அங்கே இருக்கிறாரு பாருங்க, அவர் புண்ணியத்தில் அப்பப்போ கேஸ் வந்து நான் எனக்கு அளவு தெரியாதங்காட்டி அப்பப்போ 1000 500 அப்படி அடிச்சுட்டு இருந்தங்காட்டி அது என்ன இருக்குது, அளவு தெரியாதங்காட்டி நம்ம அடிச்சுட்டே இருக்கிறங்காட்டி ஃபுல்லாகிற லெவலுக்கு வந்துருச்சு போல். இருந்தாலும் நம்ம அதை வந்து நம்ப வேண்டாம். கட் ஆஃப் ஆனது ஓகே தான், பட் இருந்தாலும் ஒரு 200 ஏதோ பெட்ரோல் அடிச்சிக்கலாம். கிரெடிட் கார்டு வந்து ஏன் பிளாக் பண்ணி வச்சிட்டானுங்க அப்படின்னா, ஒரு 1700 சொச்சம் வந்து நான் பில்லு பே பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் மேட்டர்லையும் நான் கட்டிவிடுவேன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது கொஞ்சம் அசால்ட்டாக விட முடியும், பிளாக் பண்ணிட்டானுங்க, அதை கட்டணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் தான். இந்த 1000 வச்சு கொடைக்கானல் ஒன் டே ட்ரிப்பை முடித்து பழனியை பார்த்துட்டு வரப்போகிறேன். இதுதான் பிளானு. சரி வாங்க பார்க்கலாம், கிளம்பலாம். நான் அவடத்தை நிறுத்தினதுக்கு காரணம் வந்து அவடத்தை வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்குதுங்க. ஆயிலை வந்து வாங்கி ஊற்றினோம்னா இதாகிக்கும். அப்படி தான் நம்ம வர்க்காலா போயிருந்தோம்ல இதுக்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு இல்லை 2வது டைம் வர்க்காலா நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம்லங்க. அப்போ அப்படி தான் இதே இல்லாமல் ஆயிலே இல்லாமல் அங்கே போய் கொஞ்சம் வாங்கி ஊற்றினோம் கேரளாக்காரங்க கடையில். வர்க்காலாவில் ஆயில் வாங்கி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அலப்பி போட் ஹவுஸ் போயிருந்தோம். சரிங்க மக்களே, முத்தூர் வந்தாச்சு, வாங்க அப்படியே பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைட் போனோம் அப்படின்னா கொழும்படி ரோடு. நம்ம இப்போ போகிறது வந்து நேராக போனால் காங்கேயா, இது லெஃப்ட்டு பிரிஞ்சு நம்ம வெள்ளோயில் ரோட்டில் போகணுங்க. மக்கள் கரும்பால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, வாங்க சாப்பிட்டு போயிடலாம். இங்கே பாருங்க மக்களே, ஐயா வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செப்பலை கழட்டிட்டு தான் பண்ணுறாரு. அவ்வளவு தெய்வீகம். ஏன்னா இன்ஜின் வந்து சாமி மாதிரி. ஏன்னா நமக்கு அது அனுபவப்பட்டிருக்கிறேன். இது கரெக்டாக இருந்ததுனா தான் அது கரெக்டாக இருக்குது. இதை தான் வேலை வச்சதுன்னா அது அவ்வளோதான். இது வந்து டீசல் இன்ஜினு சுழட்டி போட்டு சுற்றணுங்க மக்களே. இது வந்து சின்ன விஷயம் இல்லைங்க. இது சுத்தறது வந்து கரெக்டாக எடுக்கணும். நம்மள தான் முதல் வரங்களா? முதல் நான் தானா? சரி 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 பரவாயில்லையே. இங்கே பாருங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி எலுமிச்சம்பழத்தோ எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. பட் இதை நம்ம வச்சு குடிக்க போகிறதில்ல, இல்லாமல் குடிக்க போகிறோம். அரைக்கிட்டம் அப்படியே பின்னாடி வேறுங்க லொக்கேஷன்லாம் நடவு நட்டுருப்பாங்களா எடுத்து தெரியுது. இது ஒரு டைம் கழுவிடுவீங்களா? அந்த இது ரோலர்லாம் காலையில் கழுவிடுவீங்க? அதான் கழுவி வச்சுருவீங்க. அதான் நான் கரும்பால் அரைக்கும் போது அப்படி தான் மக்களே கழுவி வச்சுருவேன். இந்த கரண்டில் அரைக்கிறாங்கல்லங்க, கரண்டில் அரைக்கிறதும் சரி, இதே க்ரெஷர் வந்து பெரிய க்ரெஷர் இருக்குது, ஒரே ஒரு டைம் விட்டு ஓட்டுறது. அது ரெண்டுலேயும் வந்து எங்கேயுமே குடிக்காதீங்க. ஏன்னா அது ரெண்டுமே டேஸ்ட் இருக்காது. அந்த ஒவ்வொரு டைமு கரும்பு விட்டு அந்த முறுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த முறுக்கும் பொழுது அந்த சாறு வந்து நல்லா முறுக்கி புளிஞ்சு வரும், பால் மாதிரி வரும், நுர வரும். அதுதான் டேஸ்ட்டே கரும்பாலில். ஐஸ் எப்படி நம்ம வீட்டு ஐஸுக்குள்ள கடையில் வாங்குறதா? வீட்டில் வாங்குறது. அப்போ எனக்கு டம்ளருக்குள்ளே ஐஸ் போட்டு கொடுத்துருங்க. கரும்பாலை ஊற்றி டம்ளருக்குள்ளே சின்ன சின்ன பீஸ் 4 பீஸ் போட்டுருங்க. வீட்டு ஐஸே தான் ட்ரேயில் வச்சுக்கிறீங்க. எனக்கு ரொம்ப என்னுடைய முதல் பிஸ்னஸே இந்த கரும்பால் தான் மக்களே, நான் ஆரம்பித்ததில். அதனால் என்னால் கொஞ்சமாக போடுங்க, போதும் அப்படியே இன்னும் 2 பீஸ் அந்த மாதிரி போடுங்க. போதுங்க அவ்வளோதான். இந்த மெத்தட் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, நான் கரும்பால் வச்சுருக்கும் போது பசங்க குடிக்க வருவாங்க, அவங்க அப்படி தான் குடிப்பாங்க. ஓ முதல்ல நம்மளுக்கு கிடையாதா? அங்கே வேப்ப மரத்துக்கு ஊத்துறீங்க பாரப்பா. பரவாயில்லைங்க மக்களே, சிறப்பு. முதல்ல எடுத்த உடனே பூமாதேவிக்கு தான் படைக்கிறாங்க. அப்படி ஊற்றுறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, எறும்பெல்லாம் இருக்கலாம், எறும்பெல்லாம் வந்து அது சாப்பிட்டுக்கும். பரவாயில்ல, சிறப்பு.
நம்மளும் முதல்ல சிந்திருச்சு, கீழே அதுவே சிந்திருச்சுங்க பூமாதேவிக்கு. நல்லா இருக்கு. ஆனால் கரும்பு மட்டும் கொஞ்சம் வாடகை கரும்பு நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் சூப்பராக தான் இருக்குது. அதே இந்த டைம் சில் டைமில் அதிகமாக கரும்பால் மூவ் ஆகாது. வெய்ய காலத்தில் இருந்தால் இந்த மாதிரி கரும்பு கிடைக்காது. வந்து 2-3 நாள் 4-5 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கரும்பு. அதனால் லைட்டாக அந்த பழைய கரும்புங்கிறது தெரியுது. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்குது. கரும்பால் குடிக்கும்போது அந்த பல்லில் படுற மாதிரி வாயை வந்து உமிழ் நீரோட சேர்த்து நல்லா கொப்பளிச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சத்தியமாக செம்ம ஃபீலுங்க அந்த வெறுவயத்தில் கரும்பால் குடிச்சு. வெறுவயத்துலின்ட்டு காலங்காத்தால் அந்த கரும்பால் குடிக்கிறோம்ல செம்மையாக தான் இருக்குது. தம்பி கூப்பிட்றாப்புல பேசிவிட்டு அவ்வளோ மக்களை கிளம்பலாம். தம்பி லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்டாப்புல. இனி எடுத்தால் நேரு தம்பி இடத்துக்கு போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். இங்கே வாருங்க மக்கள், எல்லாம் ஃபுல்லாக செம்மறியாடு தாங்க. கண்ணு கிட்ட வரைக்கும் மேட்டாங்காடு தான். அது போக அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டுடைய தேசிய மலை செங்காந்தர் மலர் இருக்குல்லங்க, செங்காந்தர் மலர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய். இது மட்டும்தான் இங்கே வந்து விவசாயமே. இங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காங்கேயம் கூட இதெல்லாம் கிடையாது. காங்கேயம் ரொம்ப ட்ரை பிளேஸு. இந்த மூலனூர் ட்ரை பிளேஸ் எடுத்துட்டிங்கன்னா காங்கேயம், மூலனூர் சரௌண்டிங்கு, இந்த பக்கம் பல்லவட்டி, திண்டுக்கல் அட்டி, ஒரு லட்சக்கணக்கான ஏக்கராங்க மக்களை. இது வந்து ட்ரோனை விட்டு சேட்டலைட்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுமே. இங்கெல்லாம் வந்து நெல் நடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி அவ்வளோ ட்ரையான காடு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆடு தாங்க. ஆட்டை நம்பி மட்டுமே தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இருக்காங்க. ஆடு, இந்த முருங்கைக்காய், அப்புறம் இந்த கனிவெளி செடி செங்காந்தர் மலர்னு சொல்லுவோம்ல, அது எல்லாம் முருங்கைக்காதே. இதனுடைய விதை இருக்குல்லங்க, விதை தான் வந்து காசுக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல ரேட்டு விற்றுதுன்னா நல்ல காசுங்க. இதெல்லாம் நல்ல ட்ரை பிளேஸில் தான் வரும். ஐயா, இது விதை விற்கிறதா கிழங்குங்களா? இது விதை தானே விற்கிறது? கிழங்கு விற்கிங்க. விதை என்ன கிலோங்க ரேட்டு? 4500 கிலோ. நல்லா அதிக ரேட் விற்றுதுண்ணா? இப்போ தான் அதிக ரேட்டு. சரி 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 சரிங்க. வாருங்க மக்களே. அப்புறம் அதுபோக எடுத்துட்டிங்கன்னா காற்றாலை வந்து ரொம்ப அதிகங்க மக்களே. காற்றாலை இப்போ ரீசன்ட் டேஸில் எல்லாம் காத்தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரிகிறதா? காற்றாலை, பனைமரம், அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ட்ரோனை விட்டு பாமிச்சோம்னா தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் மக்களே. அது பாருங்க, அங்கெல்லாம் பாருங்க, அங்கெல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்குது பாருங்க, தெரியுதா? பா, பயங்கரமான ஒரு இது, ஒரு மிகப்பெரிய ஒரு சரௌண்டிங். எல்லாம் அதே மாதிரி தான் மக்களே இந்த ஏரியா. அதை காமிக்கணுங்கிறக்காக நிறுத்தி காமிச்சேன். சரி போகலாம், அவ்வளோதான். அம்மாடி பாருங்க மக்களே, எப்படி வந்துட்டு இருக்குது பாருங்க, சும்மா ஜம்முன்னு. இந்த காருக்காரரை தாண்டி போகிறது பெரிய மேட்ருன்னு நினைக்கிறேன். வரைய விடாது. நம்ம தான் பார்த்து போகணும். சரி, ஆடு உங்களுதுங்களா? சரி 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 சரிங்க. ஆனால் உங்களுக்கு தான் ஜாலி. நாங்கள் தான் காட்டுக்கால கரும்பையும் மஞ்சளையும் போட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த படுற வாடு போகும்போது அது சீக்கு வந்து வேறு போன வாரமே 2 ஆடு காய். அப்படிங்களா? இருந்திருந்தாப்புல வாயில் ரத்தம் வந்து அப்படியே சுற்றுது. அந்த பிரச்சனை இருக்குது. இனி பனிக்காலத்துக்கு கொஞ்சம் பாதுகாக்கணும். பனிக்காலத்து மழை காலத்துக்கு கொஞ்சம் பாதுகாக்கணும். அதெல்லாம் ஊசியும் தான் போடுது, இதுவும் தான் போடுது, அப்பவும் அட்டாக் ஆயிடுது. ஓ, அந்த பிரச்சனை வச்சுக்க. அப்படியே. ஆனால் இது தின்னுக்கிட்டே இருக்கு செம்பிளியாடு. காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் மேய்க்கிறது. அதான். அப்புறம் எது இருக்கு? நம்ம ஊர் அங்கே கொடுமுடிங்க. ஆமாம்மா, தீர்த்தத்துக்குலாம் அங்கே தானே வருவீங்க? ஆமாம், அங்கே தான் வருவாங்க. அதான். சரி வரட்டுங்களா? சரி, கிளம்பியாச்சு. இங்கே பையன் ஒருத்தனை கூட்டிகிட்டு போகலான்ட்டு, நான் கொடைக்கானல் போகலான்ட்டு. அதனால் சரிங்க. சரிங்க மக்களே, பார்த்தீங்களா? எல்லா பக்கம் கஷ்டம் இருக்க மாட்டேன் தான் இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சைங்க. சரி வாங்க போகலாம்.
ஏன்னா இப்படி பண்ணுறதானே நான் இந்த அளவுக்கு டீப்பாக வில்லேஜில் இறங்கி பேசுகிறதான உங்களுக்கு பிடிச்சிருக்குது நிறைய பேர்த்துக்கு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே உங்களுக்காகவே நான் பண்ணுறேன் சரியா. உங்களுக்காகன்ட்டு இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா, அதனால் அதை பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குது ஓகேவா. நிறைய இருக்குதுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது, தமிழ்நாட்டிலே கிடக்குதுங்க. கோடி கோடி கண்டென்ட் கிடக்குதுங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்த் இந்தியா போகலாம், அதுக்கப்புறம் வெளிநாடு போகலாம் அப்படின்ட்டு இல்லை. வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக வெளிநாடு போயிடுவேன் மக்கள்ஸ். அதுக்கடுத்து அப்படியே இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் நின்று இருக்கிறது வந்து ஒரு அழகிய லொக்கேஷன் கொண்ட ஊருங்க. நான் அங்கே பார்த்தோம்ல, அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்த உடனே எனக்கு இந்த இடத்த பார்த்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் வந்து 9வது படிக்கும்போது 10வது நினைக்கிறேன், 10வது அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஊர் இந்த ஊர் தான், அவன் இங்கே தான் இருக்கிறியா, நான் கோயம்புத்தூர் இருக்கான்னு நினச்சி பார்த்தா வீடியோ கால் வர சொல்லியெல்லாம் பேசினேன். கரெக்டாக பார்த்தா வீட்டை விட்டு வெளியே வர இங்கே தான் இருக்கிறானுங்க, ஏதோ கல்யாணத்துக்கு தான் வந்திருப்போம் போல், சொந்த ஊருக்கு வந்திருக்கான். இது அவங்க ஊர் தான். சின்ன வயசில் நான் வந்து 9வது 10வது படிக்கும்போது இந்த ஊருக்கு நான் வந்தது கரெக்டாக இன்னும் மைண்டில் ஞாபகம் இருக்குதுங்க மக்களே. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு ஊர் சரிங்களா. நான் வரும்போது எவ்வளோ காமிச்சிட்டு வந்தேன் உங்களுக்கு விஷயம் எல்லாமே. அப்போ வந்தது ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், என் வீட்டுக்கு மறுபடியும் திரும்ப ஒரு நாள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தது. அது இப்படி எதிர்ச்சியாக அமைன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் ரொம்ப ஹாப்பி மக்களே. அது வந்து எனக்கு தான் தெரியும். அப்போ வரும்பொழுது எனக்கு இந்த ஏரியாவில் ரொம்ப அப்போ சின்ன வயசில் வந்து என்ன சொல்கிறது, அப்போல்லாம் நான் அப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போது ஆடி மாதம் காற்றுன்னு நினைக்கிறேன். நானும் மாப்பிள்ளையை வந்து மூலனூரில் வந்து அவங்க அப்பா வண்டி கொடுத்துட்றாரு, அங்கேருந்து நாங்கள் ஓட்டிக்கிட்டு வரோம். காற்று அப்படி அடிக்குது, வண்டியே தள்ளுற அளவுக்கு காற்று, சிரிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு வந்து அப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டில் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு போனோம். அப்போ அது சின்ன வயசில் ஓகேங்களா. அந்த ஞாபகம் இப்போ வந்திருக்கு. மாப்பிள்ளை இங்கே தான் இருக்கேன், வாங்க போய் பார்க்கலாம். இந்த அப்படியே பேக் கேமரா காமிக்கிற மாதிரிங்களா, தெரியுதா எவ்வளோ அழகான அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புளிய மரம். அப்போது இந்த புளிய மரம்லாம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் வந்து இந்த வீடுன்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த வீடு, அங்கே இருக்கிற வீடு. சரி ஓகேங்க மக்களே. கடந்த கால என்னுடைய ஸ்கூல் நண்பனை வந்து இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே தான் இருக்கிறான், வாய்ப்பில்லை. சரி வாங்க பார்ப்போம் மக்கள்ஸ். பிளானில் ஒரு மாற்றம். நம்மால் மாதிரி டவுசர் போட்டுக்கிட்டு இருந்தியா, அடுத்து வந்து பேண்டை போட்டு சட்டையை போட்டு வாட்சை கட்டிட்டு வந்துட்டாப்புல ஜம்முன்னு பண்ணேன். நம்ம சுரேஷனாலே இருந்தது பள்ளிக்கூடத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட மாறாத ஒரு விஷயம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்த கோட்டில் ஆரம்பித்தா இந்த கோட் வரைக்கும் பாட்டு இழுத்துருவார். ஸோ அந்த திருநீர் வச்சுருவான் பயப்பில். இன்றைக்கி லீவு போட்டாங்க பிளான். இன்றைக்கி வந்து பயப்பில் வந்து லீவு போட்டாப்புல. ஸோ நாளைக்கு தான் ஒர்க்கு. நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் நம்ம தம்பி பேர் என்ன, தீபக். நான் கொண்டரங்கி நாயகன் சேவ் பண்ணி வச்சு எனக்கு பையனோட பேர் கூட தெரியாதுங்க மக்கள். ஸோ நம்ம தீபக் வந்து நாளைக்கு காலையில் கொண்டரங்கி மலை வந்து எப்போ போல் வயசுல ஏறணும். எனக்கும் நாளைக்கு ஒர்க் இருக்குது. ஸோ வந்து பிளான் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நைட்டு அதான் 1 டே ட்ரிப் கொடைக்கானல் நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை வந்து பழனியிலேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஏறிடுவாப்பில். நானும் தீபக் வந்து அப்படியே வந்துடுவோம். ஸோ நம்ம கூட எனக்கு வந்து சுரேஷ் வராப்பில். இது வந்து அன்பிளானடு சடன் பிளானடு ஓகேங்களா. அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவாக அமைஞ்சுது. இறைவனுக்கு நன்றி. சரி ஓகே மக்களே, பார்ப்போம், அப்படி கிளம்பலாம், பேசிக்கலாங்க. மாப்பிள்ளை வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். ஓகே மாப்பிள்ள, அப்படியே பேக்கை போட்டு வண்டி சாவி எடுத்து அப்படியே ஓட்டினீங்கன்னா அப்படியே நான் இந்த பக்கம் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு வருவேன். ஆமாம் ஏன் தம்பி, இது இந்த ஒரு காலையில் உங்களை கூப்பிட்டதே வந்து பிளான் இல்லை. சட்டனாக 9:30 கூப்பிட்டு பேசுனா 9:30 10 மணிக்கே சம்திங் கூப்பிட்டு பேசினேன். ஆமாம், எதர்ச்சியாக வந்து தம்பி கூகுள் மேப் லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்டோன்னே இந்த ஒரு வழியாக வந்தோடனே எங்கடா நம்மால் ஊராட்டு இருக்கேன்னு சொல்லி நம்மளுக்கு கால் பண்ணி பாருங்க மக்கள். எல்லாமே வந்து யா சரி ஓகே. இதுதான் மக்களே நடந்தது தான் பார்த்துருப்பீங்க. ரைட்டு மாப்பிள்ள ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, இது லாக் ஆக மாட்டேங்குது. சுரேஷ் மாப்பிள்ள சத்தியமாக என்னால் ஜி அடிச்சுக்கவே முடியல மாப்பிள்ள. நான் இங்கே இருப்பேன்னு எதிர்பார்க்கல. நான் இந்த ஊர் வழியாக வருவேன்னு எதிர்பார்க்கல. எல்லாமே கோயின்சிடென்ட். ஆனால் எனக்கு சுரேஷ் ஊர் வந்தப்போ கூட்டம் ஒன்று சரி சொன்ன ஞாபகம் இருக்கா, அந்த மலை ஏறோன்னு சொல்லி. தம்பி அன்றைக்கி நம்ம ஏறணும்ல அந்த மலையை தம்பி. இல்லை அன்றைக்கி நாங்கள் ஏறணும். ஓ இது வேறையா? ஓகே ஓகே மக்களே, எனக்கு இதுக்கு பாதை இல்லைண்ணா. பாதை இல்லை, ஏறலாம் பாதை இல்லை, கல்லுகள்லாம் ஏறி போக வேண்டியது. பாதைகள் நம்ம தான் உருவாக்கணும். நம்ம தான் இது வேணா ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். நீ சொன்னீங்கன்னா பாதை இல்லை, கல்லுகள்லாம் காட்டு வாசிமா ஏறி போக வேண்டியது. அட்வென்ச்சராக இருக்கானா அது? பாதைகள்லாம் போக விரும்பல. நான் போகிற இடமெல்லாம் பாதையாகும். நீ இப்படி ஏறலாம் அப்படி ஏறலாம், பின்பக்கம் மட்டும் ஏற முடியாது, அது செங்குத்தாக இருக்கு. ஓகே ஓகே மாப்பிள்ள, ஒரு நாள் நீ அடுத்த டைம் வரப்ப சொல்லு. நம்ம கோபாலோட வந்து, சரி கோபாலா தீபக்கோட வந்தீங்கன்னா தீபக்கோட வந்து ஏறுறோம் மக்களே. கண்டிப்பாக அந்த மலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். என்ன மேலே என்ன சாமி இருக்கு? மேலே சாமி இல்லை, கீழே தான் உள்ளதான் சாமி இருக்காங்க. மேலே வந்து ஒரு விளக்கு மட்டும் ஒன்று இருக்கும். ஓ கார்த்திகை தீபத்தப்போ மட்டும் அந்த மாதம் ஃபுல்லாக மேலே விளக்கு போடுவாங்க. ஓ தீபத்தன்னைக்கு விளக்கு எரியும்.
அதுக்கு மட்டும் ஒரு ஆள் மேலே போயிட்டு எண்ணெய் ஊற்றி திரிய போட்டு விளக்கு வச்சாங்க. ஒரு தூண் மாதிரி இருக்கும், விளக்கு வச்சிருவாங்க. ஆமாம், விளக்கு வச்சுருவாங்க. அந்த தூணில் போயிட்டு அது மாதிரி பருத்தி வச்சிருவாங்க. நேரங்கள் கழித்து மக்கள் இங்கே பாருங்க, வடை பச்சி வாங்கிட்டு வரலாம்னு வந்தால் தீந்து போச்சு. கரெக்டாக 3 தடவை காலங்காத்தால் வந்தால் மெதுவடையெல்லாம் சூப்பராக போட்டுட்டு இருப்பாரு. 8:30 மணி தந்துதுங்களா? சரி சரி சரி. எவ்வளோங்க 3க்கு? எவ்வளோங்க இது? 2 பச்சி ஒரு போண்டா. ஓகே மக்கள் சார் இங்கே பாருங்க, இதில் போனால் பழனி, அதில் போனால் ஒட்டன்சத்திரம். பழனிக்குன்னா 38 கிலோமீட்ரு, மொத்தமே 3 இருந்தது. அதில் நம்மால் வந்து பெருந்தன்மையாக அப்புறம் என்ன பழம் திங்கிறதில்ல அப்படின்ட்டியா, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள அப்படின்ட்டா. ஆதி போச்சு காலையில். கிளைமேட் அருமையாக இருக்குது. காலையிலேருந்து ஏமாப்பில். ஆமாம், காலையிலேருந்து வெயில் இல்லை. இன்னும் நேரத்துக்குலாம் அப்படியே வந்து கறி இருக்கும். பரவாயில்ல, மழையும் இல்லை வெயிலும் இல்லை, கிளைமேட் அந்த சன்னி கிளைமேட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சூப்பராக இருக்குதுங்க. ஓகே மக்கள், ஃபைனலி ரீச்டு பழனி ரயில்வே கேட்டு. குட்ஸ் போயிட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம ஆளுங்க நம்ம கார் அங்கே நிற்கிது. இங்கே பாருங்க, ரயில்வே கேட்டை போட்ட உடனே அட்டன்ச்சு நிற்கிதுங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் நிற்கிது. இங்கே பாருங்க, தெய்வத்தை கண்ணில் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்க, ஓ முருகா, சே ஜம்முன்னு இருக்குது பாருங்க முருகன் கோயில். இங்கேருந்து பார்த்தா நல்ல வியூவுங்க, செம. அவ்வளோதான் மக்களே, பழனியிலேருந்து கொடைக்கானல் ரூட்டு. எங்கே பார்த்தாலும் தார் காராகவே வருது. அவள் நம்ம எடுத்துடலாமா? தார் எடுத்துடலாம். என்ன ஒரு 20 லட்சம் வேணும். 20 லட்சம் சரி, டாப் பண்ண எடுத்து. அது இப்போ ஜிஎஸ்டி வேறு குறைஞ்சிருக்குது, 11 வந்து. அப்படியா? ஆமாண்ணா, 11 லட்சம் தான். சரி, இங்கே ஒன்று எடுத்து போகலாம். வா, அங்கே மலையடி எடுத்து போட்டு. என்ன இந்த காரா, பொம்மை காரா? அதான் வாங்க முடியும். மட்டும் போகிற வாக்கு பார்த்தா நிலம் அந்த நிலமையில் போயிட்டு இருக்குது வண்டி. ரிமோட்டோட கையில் தர தேவையில்லை. ரிமோட்டு ஏன்னா ஹில்ஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா பகுதி நேரம் குறையும். 1 மணி நேரத்தில் ஓடிச்சுன்னா அடிச்சு பிடிச்சி 1/2 மணி நேரத்துலேயே கொண்டு போயிடும் மேலே போய் சேர்ந்து. கண்டிப்பாக. அது என்ன சொகுசு என்ன வேறு லெவலில். ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம 800 ஈக்குவல் ஆகாதுங்க. சின்ன சந்து கிடைச்சாலே போகிற ஒரே கார் இந்த கார் மட்டும்தான். அப்படியே ஆப்போசிட் திருப்பி ரிட்டன் போயிட்டுருக்குறோம். எதுக்காக அப்படின்னா அதை பாருங்க, ஹோட்டலில் பார்த்தோம், சரி ரைட்டரா அப்படின்ட்டு ஜூனியர் குப்பண்ணா. இந்த ஹோட்டலில் என்ன சாப்பிட்டதே இல்லை மக்கள்ஸ். குப்பண்ணா ஜூனியர் குப்பண்ணா 2 ஹோட்டல்லையும் நம்ம சாப்பிட்டதில்லை. எப்படி தான் இருக்குன்னு போய் பார்த்துடலாம் வாங்க. 1960 ஆரம்பிச்சிருக்காங்க சின்ஸு. நம்மால் ஆல்ரெடி கோயம்புத்தூரில் சாப்பிட்ருக்காரு நம்ம மக்களே, நல்லாயிருக்கும் அப்படின்றான். ஜூனியர் குப்பண்ணாவை நோக்கி வாருங்கள் போகலாம். மாப்பிள்ளை ஹோட்டல் பயங்கர கிராண்டாக இருக்குது. ஏன் தம்பி? நல்லா இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. ஆம்பியன்ஸ் செம்மையாக இருக்குதுங்க மக்களே. ரைட்டு, நெக்ஸ்ட்டு வாங்க கழுவும். ஓகே மக்களே, உள்ளே வந்தோடனே அண்ணா வந்து ஆர்டர் எடுத்துட்டாரு. நம்மளால் வரங்க தண்ணி தெளிச்சு விட்டா அப்படி. நெக்ஸ்ட்டுங்க மக்களே, இங்கே எல்லாருமே கொஞ்சம் நான்வெஜ் அது அடிச்சு நொடிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து வெஜ்ஜில் சாப்பிட்றோம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பிளான் என்ன சொன்னேன், நாளைக்கு காலையில் பழனி மக்கள்ஸு கூட்டும்பு பொரியல் வச்சுட்டாங்க, நம்மளாலே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட எல்லாம் காமிச்சு ஒரு தம்ப்ளைனுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இதுதான் யூடியூபருடைய வாழ்க்கை தம்பி. மக்கள் சிங்க வருங்க, சாம்பார் பாருங்க, இதில் கொண்டாந்து வச்சுருக்காரு. இல்லை இதில் வந்துருச்சு தனித்தனியாக. நம்மால் வந்து இதில் வந்து நான்வெஜ் மீல் சாப்பிட்ருக்காரு. மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. நான்வெஜ் மீல்ஸ் ஒரு சிக்கன் குழம்பு. மாப்பிள்ள ஒன்றும் கேட்கலையே. ஒன்றும் கேட்கலையா? சிக்கன் குழம்பு சூப்பெல்லாம் முதல்ல கொடுத்துருவாங்களா? ஆமாம், ஒரு சூப் ஒன்று கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம பொரியல் வச்சாங்களா, அந்த பொரியலுக்கு முன்னாடி ஒரு சூப் ஒன்று கொடுத்துருவாங்க. சூப் நல்லா சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, ஒரு மீன் பீஸ் ஒன்று இருக்கும், ஒரு முட்டை, இது கூட ஸ்வீட் ஒன்று வச்சுருவாங்க. மீல்ஸ் சாப்பாடுல சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் கூட அவ்வளோ அப்படி சாப்பிட மாட்டோம். மற்ற ஹோட்டலில் சாப்பிடும்போது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பாடு சரி, இந்த மீல்ஸ் குழம்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர் சாப்பிட்ருக்கீங்களா? ஆனால் போதும். ரைட், ஓகே மக்களே. மக்கள்ஸு இங்கே பாருங்க, சாப்பாடு அப்பளம்
அதுக்கப்புறம் வந்து ஆனால் இது வந்து தயிர் அது மோரா ஓகே ஓகே மோர் கேசரி அதுக்கப்புறம் கூட்டு பொரியல் அதுபோக இங்கே வந்து புளிக்குழம்பு ரசம் சாம்பார் எல்லாமே இதில் கொடுத்துட்டாங்க வேணுங்கிறத ஊற்றி நம்மளே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ஓகே சாம்பார் நல்லா கமகமான சமமானமாக இருக்க மாட்டிருக்கு நான்வெஜ் மல்ஸுக்கு கட்டி தயிர் ஓகே மக்கள் இதுக்கு மேலே வந்து வெயிட்டிங் கிடையாது சாப்பாடெல்லாம் பசிக்குது ஆரம்பிக்கலாமா ஏய் நல்லா இருக்கு சாம்பார் சூப்பராக இருக்குதுங்க இதுக்கு இதை விடவா போய் நல்லா தான் இருக்குது என்ன பண்ணுறது மனசு தேத்திக்க வேண்டியதான் கோயிலுக்கு வேறு வரும் வேறு வழி இல்லை எனக்கு வேறு வழி தெரியலாதா அப்படிங்கிற மாதிரி பொரியலுங்க நெக்ஸ்ட்டு கூட்டு செம்மையாக இருக்குது தம்பி நல்லா அருமையாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது அருமையாக இருக்குது மக்கள் சே அடுத்து பாருங்கள் பருப்பு வெறும் பருப்பு நெய் பருப்பு ஓகே மாப்பிள்ள சாம்பார் செம்மையாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பருப்போட நல்லா இருக்கு ஒன்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் சாம்பார் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதை பாருங்க இந்த மாதிரி வந்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க எத்தனை வேணுமோ அத்தனை வாங்கிக்கலாம் நமக்கு ஒன்று தம்பிக்கு ஒன்று வந்துருச்சு நல்லா இருக்கா தம்பி டேஸ்ட்லாம் மக்களே அடுத்து பாருங்கள் சுண்டக்காய் போட்ட புளி குழம்பு அதையும் டேஸ்ட் பண்ணிடுவோம் வந்துருச்சுங்க 65 கோபி 65 வேறு ஒன்றும் இல்லை காலிஃப்ளவர் சில்லி தான் அப்படி சொல்கிறாங்க நான் என்னடா கோபி 65ங்கிறாங்களேன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன் புளிக்குழம்பு செம்மையாக இருக்குது ஒருத்தருக்கும் ரெச்சு சொல்லிடலாமா தான் 3 பேர்த்துக்கும் அருமையாக இருக்குதுங்க புளிக்குழம்பு சூப்பராக இருக்குது இனிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும்ல அடுத்து 3வது டைம் சாப்பாடு வாங்குறேன் கொடுக்குற காசுக்கு தின்னுட்டு தான் வருவேல மக்களும் 3வது டைம் ரைஸ் வாங்கியாச்சு புளிக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் புளிக்குழம்பு ஊற்றி அட்டிக்க போகிறேன் அப்படி வெண்டைக்காய் போட்டிருப்பாங்க போல் மக்கள் நெக்ஸ்ட்டு அந்த காலிஃப்ளவர் சில்லி செம்ம சூடு நல்லா இருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது மொறுன்னு மக்களே ரசத்தை வந்து ரிவ்யூ எடுக்கணுமான்னு யோசித்தேன் சாப்பிட்டேன் ஆவரேஜான டேஸ்ட்டு ராஜம் மற்றது எல்லாமே சூப்பராக இருந்தது ரசம் ஆவரேஜ் நம்ம கேசடி போயிட்டார் கேசடி எப்படி நல்லா தான் இருக்குது இனி போட்டு சக்கரை போட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது மக்களே ஓவராலாக டோட்டல் ஃபினிஷ் இதை மட்டும் டேஸ்ட் பண்ணல அதையும் டேஸ்ட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு கேசரி சாப்பிட்டு ஊரையும் நல்லா தான் இருக்குது தயிரோடு சாப்பிட்டு மிஸ் பண்ணிட்டேன் அருமையாக இருக்குங்க கேசரி சூப்பராக இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வந்து மாற்றி போடுவாங்களாம் இன்னைக்கு கேசரினா நாளைக்கு பாயாசம் அந்த மாதிரி ஸ்வீட் வந்து மாறிக்கிட்டே இருக்குமாம்மா இன்னும் பாயாசம் இருந்தாங்கன்னா அப்பளத்தை அதோட உடச்சி சாப்பிட்டு பாயாசத்தோட செம்மையாக இருந்திருக்கு ஓகேங்க மக்கள்ஸ் ஃபைனலாக சாப்பிட்டாச்சு பில்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 651 ரூபா இது ரீசன் கேட்டிங்கன்னா சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா 450 ரூபாய்னு முடிஞ்சிருக்கு அந்த தேவையில்லாமல் அந்த கோபி 65 ஒன்று வாங்கினோம்ல அதுதான் ஏற்றம் அது வந்து 450 ரூபா சாப்பாடு ஒன்று 150 ரூபாங்க ஆனால் அந்த கோபி 65 வந்து 170 ரூபா அது வந்து தேவையில்லாத ஒன்று குழந்தைங்களா இருந்தால் ஓகே நம்ம 7 வயசாக அதை வாங்கி சாப்பிட்டு தேவையில்லாத ஒரு வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பு இல்லை வாங்க போகலாம் எல்லாம் ஒரு அனுபவம் தானே இதான் ரேட்டை கேட்டு அதை வந்து ஆர்டர் பண்ணணுங்கிறது மற்றபடி சாப்பாடு 150 ரூபாங்கிறது ஒரு ஃபேமப்பில் ஆமாம் ஒருத்தான சாப்பாடு சிறப்பாக இருந்துச்சு ஓகே மக்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை சாட்டிஸ்ஃபைட் சிறப்பாக சாப்பிட்டாச்சு இத்தோட இந்த வீடியோ பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன் அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வரேன் தம்பில் இருக்கு மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களை உங்கள் K7 டபாய்சி மக்களே பாய் மாப்பிள்ள ஃபஸ்ட் பார்ட் முடியுது ஃபஸ்ட் பார்ட் முடிச்சு அடுத்த 2வது பார்ட் ஸ்டார்ட்டு ஓகே மக்களே பாய்